மக்களே, வேண்டும் வேண்டும் ரெட் கார்டு வேண்டும். மீண்டும் சொல்றேன், வேண்டும் வேண்டும் ரெட் கார்டு வேண்டும் அப்படின்றது தான் எனக்கு அந்த ப்ரோமோ 2 பார்த்த உடனே எனக்கு கிளியர் கட்டா தெரியுது. ரெட் கார்டு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. பட் அது கொடுக்கலனாலும் நாங்க ஆணித்தனமா பதிவு பண்ணுவோம். என்ன தப்பு என்ன சரி அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். பார்வதி கமருதீனுக்கு இடையே உச்சகட்ட பரபரப்பு டாஸ்க்ல நடந்திருக்கு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம லைக்கும் ஐப்பும் சப்ஸ்கிரைபும் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ப்ரோமோ ஆஸ் பர் த ப்ரோமோ விஷுவல்ஸ் படி பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் கமருதீனோட பாக்ஸை அட்டாக் பண்ணது யாரு? பார்வதி. ப்ரோமோ 1லயே அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ப்ரோமோ 1 2 கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு கோல்டன் பாலு கமருதீன் கையில இருந்திருக்கு. கமருதீனோட டப்பாவை அட்டாக் பண்றது பார்வதி. தப்பு கிடையாது. ஏன்னா ரூல் படி யார் வேணாலும் பாக்ஸ்ல அட்டாக் பண்ணலாம் எடுக்கலாம் அப்படின்றது ஃபேர். இப்போ கமருதீன் பாக்ஸை பார்வதி அட்டாக் பண்ணாங்க. ரிட்டர்னு போய் பார்வதியை கமருதீன் அட்டாக் பண்றதுல தப்பு இல்லை. ஏன்னா நீங்க ஆக்ஷன் பண்ணிட்டீங்க, ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன் நடக்கும். கரெக்டா? இது வித்தின் த டாஸ்கின் ரூல்ஸ் படி நடந்தா பிரச்சனை இல்லை. ஏன்னா இது யாரையும் எடுக்கக்கூடாதுன்றது கிடையாது. நீங்க யாரை வேணாலும் அட்டாக் பண்ணி எடுக்கலான்றது தான் விதிமுறைகள். நம்பர் 1 அந்த ஒரு பாயிண்ட் கிளியர் பண்ணிருங்க. ஒரு வேலை இல்ல கமருதீன் தான் ஃபர்ஸ்ட் போய் அட்டாக் பண்ணீங்கன்னா நீங்க ப்ரோமோ 1 செக் பண்ணுங்க. ஸோ அங்க போயிட்டு கமருதீனோட பாக்ஸ்ல இருந்தா பார்வதி எடுப்பாங்க. ரெண்டாவது தான் கமருதீன் போய் அட்டாக் பண்ணுவார். இது நம்பர் 1. ஓகே, ஆஸ் பர் தட் ப்ரோமோ 2குள்ள போவோமே. ப்ரோமோ 2ல போனீங்கன்னா பார்வதி பட்டுன்னு இப்படி என்னது? வாட் இஸ் திஸ் பிஹேவியர் பார்வதி? திஸ் இஸ் பிசிக்கல் வயலன்ஸ். பிசிக்கல் வயலன்ஸுக்கு பிக் பாஸில் ரெட் கார்டு உண்டு. தெரியுமா தெரியாதா? பிசிக்கல் வயலன்ஸுக்கு ரெட் கார்டு உண்டு. அடிச்சிருக்காங்க பார்வதி. நம்ம 2 இடத்துல அடிச்சு, ஒன்னு குத்து இன்னொன்னு அடிச்சிருக்காங்களா மக்களே? ரெட் கார்டு கொடுக்கணுமா இல்லையா மக்களே? நீங்க நியாயப்படி பேசுங்க. அடிச்சதுக்கு ரெட் கார்டு. இது வரைக்கும் பிசிக்கல் வயலன்ஸுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்களா இல்லையா? பிக் பாஸ் வரலாற்றுல கொடுத்துருக்காங்க. பிக் பாஸ் மலையாளத்துல மூக்குல ஒரு வாயில குத்து இருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமைச்சிருக்காங்க. இன்னைக்கு டாஸ்க்ல பார்வதி பிசிக்கல் வயலன்ஸில் ஈடுபட்டுள்ளார். அதுக்கு ரெட் கார்டு வேண்டும் அப்படின்றத நான் இங்க பதிவு பண்றேன். தப்பு இல்லை, ரெட் கார்டு கொடுக்கணும். பிசிக்கல் வயலன்ஸ் எல்லாம் டாஸ்க்ல வரக்கூடாது. அது நடந்திருக்கு, ரொம்ப தப்பு. ஒரு மினிமம் எல்லோ கார்டு இல்ல ரெட் கார்டு இல்ல 2 பேரும் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டுருங்க அப்படின்றத ஆணித்தனமா பதிவு பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எங்க இருந்து வந்திருக்கு? பார்வதி தரப்புல இருந்து ஆக்ஷன் வந்திருக்கு. ஓகே, உடனே கமருதீன் கேட்கறான், நீ யார் என் மேல கை வைக்கிறதுக்கு? இதுல கமருதீன் ஒருமையில பேசியிருக்காரு. யாரு டி வாடி போடின்றத கேட்க கூடாது. இப்போ உங்க 2 பேருக்கு ரிலேஷன்ஷிப் நல்லா போல பிரிஞ்சிருச்சு அப்படின்னும் போது இந்த இடத்துல வாடி போடி அவ இவ இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தினது கமருதீனோட தப்பு. ஃபர்ஸ்ட் பார்வதி மேல தப்பு, 2வது ஒருமையில பேச கமருதீன் தப்பு. நீ யார் என் மேல கை வைக்கிறதுன்றது டி போட்டிருக்கூடாது. நீங்க யாருங்க என் மேல கை வைக்கிறதுன்னு கேட்டிருக்கலாம். சோ கமருதீனை அடிச்சது பார்வதி. அடிச்சிருக்க கூடாதுல. அந்த கேள்வி கமருதீன் கேட்கிற கேள்வி நியாயம், பட் ஒருமையில இருக்கு, அது தப்பு. உடனே நீ யாரு என் மேல கை வைக்கன்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. இதுலயும் ஒருமை தான் பார்வதி பேசியிருக்காங்க. ஆனா பார்வதி மேல கமருதீன் கை வச்சாரா இல்லையாரான்ற ப்ரூஃப் நமக்கு கிடைக்கல. எப்படி ப்ரூஃப் நமக்கு கிடைக்கல? ப்ரோமோ படி பார்க்கும்போது ப்ரூஃப் இல்லை. நமக்கு ப்ரோமோ காமிச்சது பார்வதி தான் கமருதீன் மேல கை வைக்கிற மாதிரி இருக்கு. கமருதீன் பார்வதி மேல கை வைக்கிற மாதிரி ப்ரூஃப் காட்டல. பட் கமருதீன் அடுத்து என்ன பண்றாரு? ஃப்ரஸ்ட்ரேஷனை பாக்ஸ்ல ஒரு குத்துறார். எப்படி பாக்ஸ்ல ஒரு குத்துறார்? அதுவுமே தப்பு, நியாயப்படுத்த முடியாது. இவர் குத்துல அந்த பாக்ஸ் வேற யார் மேல போய் பட்டுச்சுன்னா, அவங்களுக்கு காயம் ஏற்பட்டுச்சுன்னா யார் பதில் சொல்லுவா? அதுக்கு இது ரொம்ப தப்பு. ஆனா அவரு பார்வதி அடிச்சா ஒரு பெரிய கேஸ் ஆயிருக்கும். இதுல யோசிச்சு பாருங்க, பார்வதி அடிச்சிட்டாங்கன்னு ரிட்டர்ன் பார்வதி அடிச்சிருந்தா கமருதீன் மேல பெரிய கேஸ் ஆயிருக்கும். அதனால அவருடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை பாக்ஸ் மேல காமிச்சாருன்னு நான் எடுத்துக்கிட்டாலும் அது தப்பு தான், நியாயப்படுத்த முடியாது. இந்த சேர் எட்டி ஒதிக்கிறது, பாக்ஸ் எட்டி ஒடிக்கிறது, இது தப்பு. ஸோ கமருதீனோட அக்ரஷனுக்கும் ரெட் கார்டு கொடுங்க. எப்படி? கமருதீனோட அக்ரஷனுக்கும் ரெட் கார்டு கொடுங்க. ஏன்னா ஒருமையில பேசுறாரு, கேவலமா பேசுறது, ஒருமையில பேசுறது, வாடி அவை வாடி போடின்னு பேசுறது, இந்த பாக்ஸ் எட்டி ஒடிக்க, இவருக்கும் ரெட் கார்டு கொடுங்க. கமருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுங்க. நான் ஏத்துக்கிறேன், மனஹார ஏத்துக்கிறேன். அடுத்து என்ன சொல்றாங்க? உடனே சபரி வந்து என்னடா கேம் அப்படின்ற மாதிரி சபரி வந்து அங்க கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. ஓகே, சோ ஏன்டா அவன் மேல கை வைக்கிறா மேல அப்படின்றத கமருதீன் கேட்கறேன். அவன் ஏன் மேல கை வைக்கிறா? நீ மட்டும் கை வைக்கலையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது என்ன இது? நீங்க பர்சனலா தான் எடுத்துட்டு வராங்க. 2 பேருமே பிரிங்கிங் தர் பர்சனல் இன் டாஸ்க். பார்வதியும் கமருதீன் மேல இருக்கிற கோவத்தை டாஸ்க்ல எடுத்துட்டு வராங்க. கமருதீனும் பார்வதி மேல இருக்கிற கோவத்தை டாஸ்க்ல எடுத்துட்டு வராங்க. ஆனா எனக்கு என்ன கமருதீனுக்கு ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் எங்க கொடுக்கலாம்னா, டாஸ்க்ல அந்த பையன் பர்சனலா காட்ட மாட்டான். டாஸ்கா பார்க்கக்கூடிய ஒரு நபர் தான் கமருதீன். ஆனா டாஸ்க்லயும் பர்சனல் வெஞ்சன்ஸை எடுத்துட்டு வர ஆள் தான் பார்வதி. இது வரைக்கும் நான் பிக் பாஸோட தமிழ் வரலாறை பார்க்கும்போது கமருதீன் டாஸ்க விளையாடி இருக்கான். ஆனா பார்வதி டாஸ்க்குள்ளேயே வெஞ்சன்ஸ் எடுத்துட்டு வந்து தான் எல்லா டாஸ்க்லயுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. என்னதான் நீங்க அக்செப்ட் பண்ணலனாலும் அதுதான் உண்மை. ஓகே,
உடனே நீ மட்டும் கை வைக்கலையா, இதுதான் ரொம்ப சீப்பா இருக்கு கமருதீன், ரொம்ப சீப்பா இருக்கு கமருதீன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. உடனே யாரு பார்வதி தான் ரொம்ப சீப்பா இருக்குன்றத சொல்றாங்க. யாரு சீப்பு, யாருங்க சீப்பு, யாரு சீப்பு அப்படின்ற மாதிரி இந்த சம்பவம் நடக்குது. ஓகே, உடனே சோ நீ யாரா, நீ பாருடா முதல்ல, எப்படி பார்வதி திரும்ப நீ பாருடா வாடா போடா. சோ டி கமருதீன் பேசினாரு, நீ பாருடா அப்படின்றத ஒரு விஷயத்த போட்டு அடிச்சிட்டாங்களா, நீ பாருடா முதல்ல அப்படின்ற ஒரு சம்பவம் நடக்குது. ஓகே, தப்பு. டப்பாவை எடுக்க நீ யாரு, எது நீ பாருடா முதல்ல போது டப்பா எடுக்க நீ யாருடி அப்படின்னு கேட்க முடியாது. சோ கமருதீன் அந்த பாயிண்ட் கேட்க முடியாது, டப்பாவை எடுக்க நீ யாருடின்னு. இது டாஸ்க்ல டப்பா யார் வேணாலும் யார் எடுக்கலாம், அதை நீ யாருடின்றது கேட்கற உரிமை கமருதீன் கிடையாது. அது அவங்களுடைய கேம் பிளே. அந்த கேம் பிளே நீங்க பண்ணாங்க, நீங்களும் போய் கேம் பிளே பண்ணுங்க. இதுல எங்க இடிக்கும்னா, பார்வதி எடுத்ததுக்கு அப்புறம் கமருதீன் போய் எடுக்கிறதுல பிரச்சனை கிடையாது. ஆனா எடுக்கும் போது அடிக்கலாம் கூடாது இல்லையா, அடிச்சா தப்பு. பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணக்கூடாது மக்களே, அது பண்ணது தப்பு. சோ அதுல கமருதீன் வந்து நீ யாருடி என் இது எடுக்கிறது அப்படின்றத கேட்கிற ரைட்ஸ் கமருதீனுக்கு கிடையாது அந்த இடத்துல. ஓகே, அப்புறம் நீ கை வைக்காத அப்படின்ற மாதிரி பேசும்போது பொறுமையா பேசு. உடனே கமருதீன் போவான், நீ வைக்காத, நீ வைக்கலையா அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்பாங்க. பொறுமையா பேசுறா அப்படின்ற மாதிரி உடனே இவரு சொல்லுவார் சபரி, உடனே பாரு மூஞ்ச பாருன்ற மாதிரி சொல்லுவார். அதான் கமருதீனோட வேர்ட்ஸ் அக்ரஷனுக்கே ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணுங்க. வேர்ட்ஸ் அக்ரஷன் ரொம்ப டு த ஒஸ்டா இருக்கு. இதுல பிசிக்கல் வயலன்ஸ் பண்ண பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுங்க. ஓகே, உடனே என்ன கேட்கறான் கமருதீன், எனக்கு அப்பாலஜி வேண்டும், நான் விட மாட்டேன், அப்பாலஜி கொடுத்தே குடு, நான்லாம் விட மாட்டேன், அப்பாலஜி வாங்காம நான் விட மாட்டேன் அப்படின்றத ஓப்பனா சொல்றாப்ல. அப்பாலஜிலாம் உங்ககிட்ட கேட்கவே முடியாது. பார்வதி என்னைக்கு அப்பாலஜி கேட்டிருக்காங்க, அது அப்பாலஜி வந்து கேட்கவே மாட்டாங்க. ஏன் கமருதீனுக்கு விக்ரமுக்கே இது வரைக்கும் கேட்ட பாடு இல்லை. ஸோ அவங்க அப்படியே கேட்டாலும் அப்படின்றது தான் நமக்கு தோணுச்சு, கேட்கவும் மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. கேட்கலாம் முடியாதுன்னும் போது கமருதீன் காண்டாயிட்டு அந்த ஒரு ஸ்மாஷ் பண்றான், திரும்ப பாக்ஸை எட்டி காலில் ஓடிக்கிறான். ஃபர்ஸ்ட் என்னடானா கையில ஒரு பஞ்சு, ரெண்டாவது என்னடானா காலில் எட்டி ஒதிக்கிறது. அது ரொம்ப தப்புங்க. ப்ராப்பர்ட்டி, அது ப்ராப்பர்ட்டி, அது கோபத்தின் வெளிப்பாடா இருந்தாலும் தப்பு தானே, தப்பு. கமருதீன் பண்ணதுல அதுல ரொம்ப தப்பு. ஓகே, உடனே பார்வதி தமால் அப்படின்னு ஒரு குத்துறாங்க. என்னது இது, அவனாவது டப்பா வச்சான், நீ என்ன ஆளை ஒதிக்கிற, ஆளை உதைக்கிற, என்ன இது பார்வதி, வாட் இஸ் திஸ் பிஹேவியர், டோட்டலி ராங் 2 times இன் ப்ரோமோ, 2 times பார்வதி இட்டட் கமருதீன் அப்படின்றதான் பாயிண்ட். இதுக்கு ரெட் கார்டு வேண்டும் ஐயா, வேண்டும் ரெட் கார்டு வேண்டும். அடுத்து நான் உடனே வந்து பார்வதி, நான் என்னடி பண்ணேன் அப்படின்ற மாதிரி, இதுல குறிப்பா அரோரான்னு கேவலப்படுத்திட்டு இருந்தீங்கல்ல, அரோரா தான் வந்து அங்க பார்வதியை பிடிக்கிறா, சமாதானப்படுத்த. அது அரோரா கண்ணில் தண்ணியா வருது. இங்க நடக்கிறத பார்த்தோன்னா அந்த பொண்ணு அழுதுருச்சு போல. இங்கே டாஸ்க்ல என்னடா இப்படி அடிச்சுக்கிறீங்க, அப்ப நம்ம நிலைமை என்ன ஆகுதுன்ற மாதிரி அவங்க ஃபீலிங்ஸ் போல. ஆனா அந்த இடத்துல பார்வதி என்னதான் இருந்தாலும் பிடிக்காதனாலும் அந்த இடத்துல வந்து நிக்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. சாண்ட்ரா வருவது, திவ்யா வருவதெல்லாம் பார்க்கறது நல்லா இருந்து. அவங்க கிட்ட இருந்து இது எடுத்தது நான் தப்பா அப்படின்னு, அவங்க கிட்ட இருந்து நீங்க எடுக்கிறதெல்லாம் தப்பு கிடையாதுங்க. திரும்ப அவன் வந்து எடுத்தாலும் நீங்க அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கணும்லங்க. ஸோ திரும்ப நீங்க வந்து அக்செப்ட் பண்ணி ஏற்றணும்ல. ஸோ இதுல 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. 2 பேரையும் ரெட் கார்டு கொடுத்து வீக்கெண்ட்ல வீட்டை விட்டு அமுச்சு விட்டுருங்க, இல்லை 2 பேருமே எலிமினேட் பண்றேங்க பிக் பாஸ். அப்பதான் இந்த ஷோக்கும் நல்லது, பாக்குற மக்களுக்கும் நான் நல்லதுன்றேன். ஒருத்தன் என்னடானா அக்ரெஷனா என்ன வார்த்தை வேணாலும் பேசுவான், கேம் இப்படி விளையாடுறாரு. இன்னொருத்தவங்க வந்து பிசிக்கல் அசால்ட் பண்ணலாமா, பிசிக்கலா அடிக்கலாமா, அது வந்து இதே யோசிச்சு பாருங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு அடிச்சிருந்தா அந்த ஒரு கான்சிக்வன்ஸ் எப்படி இருக்குது, இதே ஒரு பொண்ணு ஒரு பையனை அடிச்சிருந்தா என்ன, ரெண்டுமே ஒன்னாதான் பார்க்கணும். பிசிக்கல் ஹர்ட் யார் பண்ணியிருந்தாலும் தப்பு தான். அது இந்த வீட்டுக்கு இடம் கிடையாது. வித்தின் த ரூல்ஸ் படி, பிக் பாஸ் விதிமுறைகளை படி, டாஸ்கா இருந்தாலும் டாஸ்க் வெளியில் இருந்தாலும் பிசிக்கலா ஒருத்தர் ஹர்ட் பண்ணுவது ரொம்ப பெரிய தவறு அப்படின்றத சொல்லிக்கிறேன். எனக்கு 2 பேர் மேலேயும் தவறு இருக்கு அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுல இந்த ஒரு ப்ரோமோ ரிலேட்டட் படி பாத்தீங்கன்னா, அவன் பாட்டில் அந்த ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ண தவறு. ஆனா அதை விட இன்னொருத்தர் மேல கை வச்சது பெரிய தவறு அல்லவா அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.